Hi friends, welcome back to Farin's Cook. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாப்பழம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பலாப்பழம் உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுமே தேவையான அளவு முந்திரியை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே தேவையான அளவு கிஸ்மிஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துடலாம். பலாப்பழம் நெய்யிலேயே நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும் ஹல்வாவோட டேஸ்ட்டு. இப்போ 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நெய்யில் எல்லாம் சேர்கிற மாதிரி. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 1/4 கிலோ மண்டை வெல்லம் எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிடலாம். கம்பி பதம்லாம் பார்க்கவே தேவையில்லை, பாகு ரெடி பண்ணால் மட்டும் போதும். இது வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச அந்த பலாப்பழத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மண்டை வெல்லத்திலேயே பலாப்பழம் நல்லா வேகணும், அப்போ தான் ஹல்வா பதத்துக்கு நல்லா வரும். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. பலாப்பழமும் நல்லா வெந்துருச்சு. மண்டை வெல்லம் சேர்த்தாதாங்க இந்த இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மண்டை வெல்லம் சேர்த்தா தான் ஹல்வா பதத்துக்கு நல்லா வரும். இப்போ டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. பலாப்பழம் ஹல்வா ரெடி ஆயிருச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் கிஸ்மிஸையும் ஹல்வா அதில் சேர்த்துடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும். எப்பயுமே பலாப்பழம் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி ஹல்வாவாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பலாப்பழம் ஹல்வா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம்.